14வது ஹகீகத் என்றால் என்ன பாவம்? இப்போ நம்ம ஒரு பேச்சு பேசுறோம். இதற்கு இந்த அதாவது மறைபொருளாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றிய அறிவுக்கு ஹகீகத் என்று சொல்லலாம். இந்த ஹகீகத் என்ற மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். பெரியார் சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் நான் ரெண்டு வகையில சுட்டி காட்டுறேன். நான் இதுல இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, சாதாரண சொற்களில் செயல்முறை நடைமுறைகளில் இருக்கக்கூடிய அந்தரங்க பொருள்களை விளங்கி செயல்படக்கூடிய ஆற்றல் படைப்பது, அது ஒரு ஹக்கீகத்துடைய இல்மு. இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தாலா இன்றைய தினம் உங்களுக்கு மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி அறிவிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெளியிடுறாங்க. அப்போ மார்க்கம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு எல்லா சஹாபாக்களும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அப்ப சஹாபாக்கள் அவர்கள் அழுகிறதை பார்த்து கவலைப்பட்டு, என்ன நீங்க அழுகிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, வியப்படைந்தவர்களாக கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் மார்க்கம் பூர்த்தியானதைத்தான் நீங்கள் உணர்கிறீர்கள். மார்க்கம் பூர்த்தி நிறைவு செய்வதற்காக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள் என்ற இஷாரா இதில் இருப்பதை கண்டு நான் வருத்தப்படுகிறேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த மாதிரியான செயல்கள் இது அவங்களோட வாழ்க்கையில மட்டும் நடைபெற்றது மட்டுமல்ல, நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் வார்த்தையின் மாறுபாடுகளிலேயே நம்முடைய அந்த அந்தரங்க பொருள்களை உணரலாம். இது சாதாரண சின்ன பயிற்சிகள் மூலமாவே இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. இது வார்த்தையின் செயல்களின் அந்தரங்கங்களை விளங்கக்கூடிய ஒரு ஹகீகத் என்பது. இன்னொன்று என்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இந்த கஷ்பு என்று சொல்லக்கூடிய ஞான திருஷ்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஹகீகத் நிலையை உண்மை நிலையை அடைவது. இது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷரியத் கொடுக்கப்பட்ட நபி தௌராத் வேதத்தை யாருக்கு இறக்கி கொடுத்தா அத்தகைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இல்முகள் கற்றுக் கொடுவதற்காக ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அனுப்பினான் இல்லையா? அந்த ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 செயல்களை காட்டினாங்க. கப்பலை ஓட்ட போட்டாங்க, ஒரு சிறுவனை கொலை செஞ்சாங்க, இன்னொரு ஒரு சுவரை எடுத்துக்கட்டின, ஒரு ஊர்ல சுவரை எடுத்துக்கட்டினாங்க. இந்த 3 விளக்கங்களும் எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னும் நல்ல மேலோட்டமா நான் குறிப்பிட்டு காட்டுறேன். அவர்கள் இருவரும் செல்லும் பொழுது ஒரு கப்பல்ல ஓட்ட போட்டாங்க. அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி அழகான கப்பலை நீங்க ஓட்ட போட்டீங்களே அப்படின்னு. இவங்க ஒன்றும் பதில் சொல்ல மறுக்கிறாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து 2வது, ஒரு தெருவில் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனை கொலை செய்யறாங்க. ஒரு கொலையை செய்யறீங்களே, கொலை செய்யற சரியத்துல குற்றம் இல்லையா, பெரும்பாவம் இல்லையா? ஒரு கொலையை செய்யறத பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் திணறாங்க. என்ன அது, ஒரு சாதாரண ஒரு அப்பாவி சிறுவனை நீங்க கொலை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வதாக ஒரு ஊருக்கு போய் வராங்க. அந்த ஊர் மக்கள் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உணவு தண்ணி எதுவுமே தராம மறுக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த சுவரை இவர்கள் சரி செய்கிறார்கள். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சரி செய்யறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, இந்த ஊர் மக்களை கொஞ்சம் கூட நன்றி கட்டத்தனமா, கொஞ்சம் கூட உதவிகரமாக இல்ல, தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு போய் நீங்க உதவி செய்யறீங்களே அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது, அதற்கு பின்னால் இந்த 3 விஷயத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த கப்பல் என்பது சில அனாதை குருடர்களுக்கு சொந்தமானது. அந்த நாட்டின் மன்னன் அழகான கப்பல்களை கண்டால் அவன் கையகப்படுத்தி விடுவான், குறையுள்ள கப்பல்களை கண்டால் அவன் விட்டு விடுவான். அதனால் அந்த அனாதை குருடர்களுக்குரிய பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நியத்துல நான் அந்த கப்பலை ஓட்ட போட்டேன். அதனால் அந்த கப்பல் என்பது அந்த அநியாயக்கார அரசனிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. 2வதாக, அந்த சிறுவன் அவனுடைய பெற்றோர் நல்ல மூமினானவர்களாக இருக்கின்றார்கள். இவன் வயதாகி வளர்ந்து வாலிபமானவுடன் அவர்களை குஃப்ரியத்தில் சேர்த்து விடுவான். இவனுடைய தொல்லையின் காரணமாக அவர் குஃப்ர்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு நிலை இருக்கிறது என்பதனால் அவர்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நியதினால இந்த பையனை நான் கொலை செஞ்சேன். 3வதாக சொல்றாங்க, அந்த சோறுக்கடியில் நான் எடுத்துக்கட்டிய அந்த சோறுக்கடியில 2 எத்தீமான குழந்தைகளோட பொருள்கள் இருக்கு. அவங்க தகப்பனார் ஒரு நல்ல சாலிகான மனிதராக இருந்தாரு. அவருடைய அந்த பொருள் அமானிதமாக அந்த குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சுவரு அந்த அனாதை சிறுவர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக, குழந்தைங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த சுவரை எடுத்து கட்டினேன் அப்படிங்கிறாங்க. இப்ப ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த 3 நிலைகளின் பதில்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாம் கஸ்பு என்ற பார்வையின் மூலமாக அந்த கிடைத்த அந்த ஹக்கீகத்தின் உள்ளமை அறிந்ததன் மூலமாக எடுக்கப்பட்ட விளக்கங்களாக இருக்கிறதுனால இதன் மூலமாக இந்த கஸ்பு என்ற மூலமாக கிடைக்கக்கூடிய ஹக்கீகத் இல்முகள் இருக்கு. இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுறதில்லை. ஒரு சில அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதுக்காக கஸ்பு கிடைச்சாதான் அவுலியாங்கிறது அர்த்தம் அல்ல. ஷரியத்தை முழுமையாக பேணி நடந்த நற்குண செயல்பாடுகளும் நடக்கக்கூடிய அனைத்து முழுமையான
முழுமையான பேணுதலோடு நற்குணங்களோடு நடக்கக்கூடிய அவர்கள்லாம் அவுலியா தன்மையில இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. 15வது, பாபா அவர்களே, மாரிஃபத் என்றால் என்ன? நம்ம சொன்ன இர்ஃபான், மாரிஃபத், இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன சொன்னா, இந்த ஹகீகத்து மாரிஃபத் அப்படிங்கிறது சொல்லும்போது சரி, நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஆலிம்கள் உலமாக்கள் குறிப்பிடுவது என்னன்னா, ஃபிக்ஹ்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய சட்டம், இஸ்லாமிய சட்டங்கள் என்பது 4 பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். 1 ஷரியத், 2 தரீக்கத், 3 ஹக்கீகத், 4 மாரிஃபத் என்பதாக இந்த 4 விளக்கங்களை உள்ளடக்கியதான் ஃபிக்ஹ் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஷரியத் என்பது வெளிரங்க இல்முகளின் மூலமாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வகையில் நடப்பது, வெளிரங்க சட்டங்களை அறிந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்குடைய பொருத்தத்துக்கு நடப்பது. தரீக்கத் என்பது அந்தரங்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து நம்முடைய கல்வியில் இருக்கக்கூடிய நிலைகளை தூய்மையாக இஹ்லாஸோட மன எண்ணத்தோடு இஹ்லாஸான செயல்பாடுகள், உறுதியான ஈமான், யகீன், தவக்குல், இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள அடக்கி வச்சவர்களாக அந்த நிலையில், அந்த தரிக்கத்தின் நிலையில் அல்லாவை வணங்குவது, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பது. 3வது அந்த ஹக்கீகத் என்ற நிலையில் இந்த அந்தரங்க செயல்பாடுகள்னு சொல்றோம் இல்லையா, இப்ப நம்ம சொல்லி காட்டினது மூலமாக இதன் மூலமாக விளங்கக்கூடிய உள்ளமைகளை, பொருள்களின் அந்தரங்க உண்மை நிலைகளை அறிந்து ஆராய்ந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இல்முகளின் மூலமாக முழுமையாக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பது. 4வதாக அல்லாஹ் நம்மை படைத்த ரப்புடைய தாத்தை பற்றி ஆராய முடியாது, அது அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றி ஆராய்ச்சிகள்ல அவருடைய ஷிஃபத்துகள் என்று சொல்லக்கூடிய 99 திருநாமங்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய 99 திருநாமங்களுடைய அந்தரங்க நிலைகளை விளங்குவது, ஆஃபால்கள் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகளை விளங்குவது, இது எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள இருந்து ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இல்முகளை கொண்டு முழுமையாக அல்லாஹ் அல்லாதவற்றை அனைத்தையும் முற்றிலுமாக ஒதுக்கி நடந்து அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முழுமையாக கட்டுவிட்டு நடக்கக்கூடிய ஒரு இல்முக்கு பேரு மாரிஃபத் என்பதாக, அதுவும் இறைஞானம் என்பதாகவும் சுருக்கமாக குறிப்பிடலாம். இந்த இறைஞானத்தின் மூலமாக முழுமையாக அல்லாஹ் அல்லாதவற்றை முழுமையாக ஒதுக்கி தள்ளிட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மாரிஃபத் என்ற இல்மாக இருக்கக்கூடும். 16வது கேள்வி, பாபா அவர்களே, தரிகா என்றால் என்ன? தரிகா என்ற சொல்லுக்கு வழிமுறை என்பது பேர். வெளிரங்க சுத்தத்தை பற்றி, வெளிரங்க சுத்தத்தை ஒளி செஞ்சோம்னா சுத்தமாயிரும். முழுக்கு கடமையானாக குளிப்பு கடமையா இருக்கு. அதுக்கு இந்த 3 விஷயங்கள், அது மாதிரியான சட்டத்திட்டங்களை நம்ம வெளிரங்க சுத்தமான சட்டங்களை போதிக்கிறது சரியத் என்பதாக இருந்தாலும், நம்முடைய கல்விகளிலே ஊடுருவி இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, தீய குணங்கள் என்னமெல்லாம் இருக்கோ அத்தனை தீய குணங்களை நீக்கக்கூடிய வழிமுறை, திக்ருகளை அவுராதுகளின் மூலமாக ஷைகுமார்கள் கொடுக்கக்கூடிய திக்ருகள் அவுராது மூலமாக அந்த கல்வை தூய்மைப்படுத்தக்கூடிய நிலை. இது எப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்வானே ஆனால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகிறது. இந்த கரும்புள்ளியை நீக்குவதற்கு அல்லாஹ்வுடைய திக்ரே அருமருந்தாக இருக்கிறது என்பதாகவும் கூறுவார்கள். இந்த பாவக்கரைகள் நீங்குவது என்பது வெறும் திக்ரு மட்டுமல்ல, உண்மையான தௌபாவின் மூலமாகவும் சாதாரண பாவங்கள், தொழுகைகள், நோன்புகள், மற்ற பிற நல்ல அமல்கள் மூலமும் சாதாரண பாவமும் நீங்கும். அது குறிப்பாக இந்த கல்வியில் இருக்கக்கூடிய பாவங்களை நீக்கி வைக்கக்கூடிய வழிமுறைகள், திக்ருகள், அவுராதுகளுக்கு பேர் தான் தரிகா என்பதாக இருக்கும். 17வது, பாபா அவர்களே, தரீகாக்கள் உலகில் எவ்வாறு தோன்றியது? இந்த ஞானம் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சஹாபாக்கள் அனைவர்களுக்கும் பூர்த்தியாக கிடைத்தது. சஹாபாக்களிலிருந்து தாபியன்களுக்கு கிடைத்தது, தாபியன்களிலிருந்து தபவு தாபியன்களுக்கு கிடைத்தது. அதற்கு பின்னால் இந்த ஞானம் பாட்டை, அல்லாவை பற்றி ரகசியங்களை அறியக்கூடிய ஞானப்பாட்டை என்பது ஆனால் வந்துகிட்டு தான் இருக்கு. பரம்பரையாக அலீர் அலிலான்ஹு, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல் வாஹித் இப்னு ஜைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அப்படி அந்த பரம்பரையாக வந்துகிட்டு இருந்தாலும் இது மக்களிடத்திலிருந்து முழுமையாக மறைந்து விடக்கூடிய நிலைகள் இருக்கு. அந்த அந்தரங்க ஈமானி நிலைகள் மறைந்து விட்டு இருக்கிறதுனால அந்த அந்தரங்க ஈமானி நிலைகளை புதுப்பித்துக் கொண்டு வரக்கூடிய திக்ரு அவுராதுகளுடைய வழிமுறைகளை உருவாக்கினார்கள். அதற்கு பேர் தான் தரிகா என்று பெயர் சொல்லும். 18வது கேள்வி, பாபா அவர்களே, சுன்னத் வல் ஜமாத் அகீதாவிற்கு உட்பட்ட 4 தரிகாக்கள் யாவை? நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் சரியத்திற்கு ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மலிக்கி என்ற 4 மத்ஹபுகளை
சட்டத்திட்டங்களை நம்ம சுன்னத்துல் ஜமாத் அக்கீதா ஏற்றுக்கொண்டிருப்பது போல நம்முடைய அந்தரங்கத்தை சுத்தப்படுத்தக்கூடிய, நம்முடைய கல்வை தூய்மைப்படுத்தக்கூடிய திக்ருகள் அவுராது முறைகளின் வழிமுறைகளை 4 அமல்களுடைய வழிமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கு. தரிகா என்பது வழிமுறைன்னு சொல்லிட்டேன். அந்த 4 வழிமுறையை ஏற்றுக்கொண்டிருக்கு. ஒன்று சிஸ்தியா, இரண்டாவதாக காதிரியா, மூன்றாவதாக நக்ஷபந்தியா, நான்காவதாக சுஹ்ரவர்த்தியா என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 4 தரிகாக்களும் சுன்னத்துல் ஜமாத் அக்கீதா ஏற்றுக்கொண்டிருக்கு. இன்னும் சில சுன்னத்துல் ஜமாத் அக்கீதா ஏற்றுக்கொண்ட சில தரிகாக்கள் இருக்குனாலும் அது ஆரம்ப நிலையில் எழுதப்பட்ட 4 அக்கீதாக்கள். இது இல்லாம ரிஃபாயியா இருக்கு, ஷாதுலியா இருக்கு, இலாஹியா இருக்கு, ஃபிர்தௌசியா இருக்கு, இந்த மாதிரி பல இருக்கு. ஆனா எந்த தரிகாக இருந்தாலும் சுன்னத்துல் ஜமாத்தின் அக்கீதாவுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 4 தரிகாக்கள். 19வது கேள்வி, பாபா அவர்களே, ஷிஜ்ரா என்றால் என்ன? கண்மணி நாயம் ஒரு தரிகாவுடைய பாட்டை ஞான குருமார்களின் பரம்பரை வர வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஒரு மனிதன் வந்து ஞான கல்வியை கற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஞானத்தின் வழியாக நடக்கிறேன். இப்ப நான் ஒரு ஞான வழி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதையில இருக்கேன், ஒரு தரிகால இருக்கிறேன், சிஸ்தியா தரிகால இருக்கேன், காதிரியா தரிகால இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து அவருக்கு தேர்ந்தெடுக்க கொண்டு இருக்கக்கூடிய குரு வரைக்கும் வரக்கூடிய ஞான ஷைகுமார்களின் பேர் பட்டியல் வேணும். அந்த ஷைகுமார்களுடைய பேர் பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு அந்த வழிமுறைக்கு தான் ஷிஜ்ரா அப்படின்னு சொல்லி. 20வது கேள்வி, பாபா அவர்களே, தரிகாவிற்கு ஷிஜ்ரா அவசியமா? தரிகாவுக்கு நிச்சயம் ஷிஜ்ரா இருக்கணும். அது இல்லைன்னாக்கா அது அசலான ஷைகுமார்களாக இருக்க முடியாது. ஷிஜ்ரா இப்ப காதிரியான்னு எடுத்துட்டோம்னா, காதிரியாவுக்கு முன்னால கௌதலாலம் அப்துல் காதிர் ஜிலானி கதஸ்லா தான் அவங்க வழிமுறைகளை உருவாக்கினாங்க, திக்ருகளின் வழிமுறைகளை உருவாக்குனாங்க. சிஸ்தியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அஜ்மீர் பாவோட மூலமாகத்தான் நீங்க நம்ம சிஸ்தியா சில்சிலா இந்தியாவிற்கு வந்தது. ஆனா அதற்கு முன்னால் அபு இஸ்ஹாக் ஷாமி கிட்டத்தட்ட கௌதலாலத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அபு இஸ்ஹாக் ஷாமி என்பவர்களின் மூலமாக அவர்கள் சிஸ்து என்ற ஊரில் பிறந்தார்கள். அவர்களுடைய வழிமுறையாகத்தான் சிஸ்தியா அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவர்களுடைய வழிமுறை முன்னாலேயே வந்துருது. நம்முடைய வழிமுறை எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல் வாஹித் இப்னு ஜெயித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஃபுலைல் இப்னு அயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுல்தான் இப்ராஹிம் இப்னு அதும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு நம்முடைய இந்த சிஜ்ரா வழிமுறை வந்துட்டு இருக்கு. இப்ப நம்மளுடைய சிஜ்ரான்னு பார்த்தாங்க நாங்க 44வது தலைமுறையில் இருக்கின்றோம். ஆரணி பாபா சலாசில தையபா என்ற விஷயத்தை நம்ம எழுதியிருக்காங்க. அதுக்கு பின்னால ஆரணி பாபா பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி பின்னால நம்ம இருக்க மாதிரி அந்த சிஜ்ரா நமக்கு தொடராக இருக்கிறது. இந்த சிஜ்ராவின் தொடர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது அசலான தரிகாவாக இருக்க முடியாது. 21வது கேள்வி, பாபா அவர்களே, தரீகா தப்லீக் ஜமாத்திற்கு எதிரானதா? இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரியான ஒரு ஹாட்டான கேள்வி என்னன்னாங்க, தரிகா தப்லீக் எதிரி, தரிகா தப்லீக் எதிரின்னு. தரிகாக்காரங்களை கண்டா தப்லீக்காரங்களுக்கு பிடிக்கிறது, தப்லீக்காரங்களை கண்டா தரிகாவுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்ன, அத்தியாவசியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா, தரிகாவோட ஒரு ஷெய்கு, தரிகாவின் ஷெய்குமார்கள் பரம்பரையாக வரக்கூடிய ஒரு ஷெய்கு தான் ஹஜ்ரத் ரஷீத் அஹ்மது கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களிடத்தில் பையத்தாகி அவருடைய கலீஃபா ரஷீத் அஹ்மது கலீல் அகமது அம்பேடவி ஷஹாரன்பூரி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷஹாரன்பூர் மதசால இருக்குதுயா, ஷஹாரன்பூர் மதசா மலாஹிருல் குருவை தோற்றுவித்த அந்த கலீல் அகமது ஷஹாரன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட ஒரு கலீஃபா தான் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி, தப்லீக் ஜமாத்தை தோற்றுவித்த இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அவங்களும் ஒரு ஷைகு. இதே மாதிரியான திக்ருகள் அவுராதுகளில் அவர்கள் மூழ்கி, இறை தியானத்தில் மூழ்கி அல்லாவால் வேலை கொடுக்கப்பட்ட ஒரு பணியை தான் அவங்க தப்லீக் ஜமாத் என்ற பெயர்ல ஆரம்பிச்சாங்க. அதாக தப்லீக் ஜமாத் என்பது முகமது இலியாஸ் என்ற ஒரு ஷெய்கின் மூலமாகத்தான் வெளிப்பட்டது. அந்த தப்லீக் ஜமாத்தை வலுப்படுத்தி கொண்டு வந்தது எல்லாருமே சிஸ்தியா ஷெய்குமார்கள். முகமது ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே ஷஹாரன்புரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கலீல் அஹ்மது ஷஹாரன்புரி ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு கலீஃபாகவும் ஷெய்காகவும் இருக்கிறாங்க. இன்னும் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாதா முன்சி அல்லாதத்தா அப்படின்னு ஒரு பெரியார் இருந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 99 முறை கனவுல கண்டு தரிசித்தவர்கள். அவர் தடவை பார்த்தாங்கன்னா ஒரு ஆணி அடைச்சு விட்டுருவாங்களாம். இப்படிப்பட்ட பெரும் செய்குமார்களால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு தப்லீக் ஜமாத்து வறந்து பெருகி இருக்கு. அவருடைய கிதாபுகள்ல பெரியவர்களின் அந்த சிஸ்தியா ஷைகுமார்கள் வரலாறுன்னு ஒரு கிதாபே நம்ம ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதனால தப்லீகாரங்க நம்மளை தரிகாக்காரங்களை எதிரியா பாக்குறாங்க. இன்றைக்கு அவர்கள் நம்முடைய மஜ்லிஸ்களையும் குறை காணக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்கன்னா அவர்களுக்கு அடிமட்டம் தெரியல அப்படிங்கிறது அர்த்தமாகுது. சிஸ்தியா ஷைகுமார்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த தப்லீக் ஜமாத்தாக இருப்பதனால் நம்முடைய தரிகாவில் வரக்கூடிய யாரும் தேவபந்து ஷைகுமார்களின் மூலமாக வரக்கூடிய தரிகாவினர்கள் யாரும் தப்லீக் ஜமாத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. தப்லீக் ஜமாத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இன்னொன்று ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
வடநாட்டுல பரேலி, தேவ்பந்தி என்ற 2 பிரிவுகள் இருக்குது. அதுல இந்த பரேலி என்று சொல்லக்கூடிய அகமது ரஜா கான் அவர்களை இமாமாக ஏற்றுக்கொண்டு சுன்னத்துல் ஜமாத் அகீதாவின் பின்பற்றி வாழக்கூடிய அவருடைய வழிமுறையிலிருந்து வரக்கூடிய தரிகாவினர்கள் தேவ்பந்து உலமாக்களின் ஷேகுமார்களையே ஏற்றுக்கொள்வதில்லை. ரஷீத் அஹமது கங்கோஹி ரஹமத்துல்லாஹி அலைஹிலிருந்து அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹி இவங்க எல்லாத்தையுமே இந்த ஷேகுமார்கள் பெரும் ஷேகுமார்களே ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிங்கும்போது இந்த ஷேகுமார்கள் மூலமாக வந்த இந்த தப்லீக் ஜமாத்தையும் ஏற்றுக்கொள்றதில்லை. அந்த தரிகா என்பவர்கள் ஓரளவுக்கு எதிர்ப்புகளை காட்டலாம். நம்முடைய வழிமுறையில் வரக்கூடிய தேவ்பந்து ஷேகுமார்களின் வழிமுறையில் வரக்கூடிய நம்முடைய தரிகா என்பது தப்லீக் ஜமாத்திற்கு எதிரான விஷயமாக இல்லை. 22வது கேள்வி. பாபா அவர்களே, ஷேக் என்றால் யார்? ஒரு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த ஞானம் என்பதை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அவங்கள அலி ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி கற்றுக் கொடுத்தாங்க. ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்துல் வாஹித் இப்னு ஜெயித் ரஹமத்துல்லாஹி அலைஹி கற்றுக் கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது யார் இந்த ஞானப்பாட்டையில் யார் ஆசிரியர் தன்மை பெறுகிறாரோ அவர் ஷைகாக இருக்கிறார். 3வது கேள்வி. பாபா அவர்களே, அவுலியாக்கள் என்றால் யார்? தங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தியவர்களாக தங்களுடைய அந்தரங்க விஷயத்தை கல்வை தூய்மைப்படுத்தி நப்சை சீர்திருத்தி, நப்சுடைய நிலைகள் 7 இருக்கு, அந்த நப்சை சீர்திருத்தி முதலே சொன்ன மாதிரி நப்சே காமிலாவை பெற்றக்கூடிய நல்லடியார்கள், இறை நல்லடியார்களை அல்லாஹ் தஆலா மக்களின் பணிக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அது இந்த உலகத்தின் ஆட்சி அனைத்தும் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 500 அவுலியாக்கள், 40 அப்தால்கள், 3 குதுபுமார்கள் உலகெங்கும் விரவி இருப்பார்கள். அவர்களை கொண்டே அல்லாஹ் தஆலா அந்தரங்கத்தின் இந்த பூமி இந்த அகிலத்தின் அந்தரங்கத்தை ஆட்சி செய்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கு. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய காலத்தின் குதுபுவாக அபூதர் ரலியல்லாஹு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டினாங்க. அது மாதிரி அந்த அவுலியா இந்த அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய மக்களின் பணிக்காக மட்டுமல்ல, பல பணிகளுக்காகவும் அல்லாஹ் கடல்களை பாதுகாக்கக்கூடிய அவதாதுகள் அப்படின்னு இருக்காங்க, 8 திக்குகளை பாதுகாக்கக்கூடிய அவதாதுகள் இருக்காங்க, இன்னும் 12 கோள்களை கட்டுப்படுத்தக்கூடிய நுஜபாக்கள் இருந்து இருக்காங்க. இது மாதிரியான பதவி தரங்கள் படித்தரங்கள் உள்ள அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அவுலியாக்கள் என்று பெயர். 24வது கேள்வி. பாபா அவர்களே, ஷேக்குக்கும் அவுலியாவிற்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? அவுலியா என்பவர் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்த பணியை வேண்டுமானாலும் வாங்கலாம். அல்லாஹ் தஆலா ஒரு நகரத்தின் பாதுகாப்பு பணியில் ஒருத்தரை ஈடுபட்டு இருக்கலாம். ஒரு நகரத்தின் மக்களில் வாழக்கூடிய மக்களின் உணவுப் பொறுப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அவுலியா ஏவி இருக்கலாம். அது இப்போ நம்ம கடல்களை பாதுகாக்கக்கூடிய 4 பெருங்கடலுக்கு 4 அவுலியாக்கள் இருக்காங்க. இப்ப இவர்களுக்கெல்லாம் அந்தந்த பகுதியில் டியூட்டி. இவங்க எல்லாமே அவுலியாவாக இருந்தாலும் ஷைஹு எனப்படுவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவுலியாவாகவும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு மக்களுடைய சீர்திருத்த பணி இருக்கு. மக்களுடைய சீர்திருத்த பணியை யார் ஈடுபடுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஷெய்கு என்பதாக சொல்லப்படுகிறது. அதனால மக்களின் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடியவர்கள் செய்காவும், அல்லாஹ்வால் மற்ற விலாயத் கொடுக்கப்பட்டு மற்ற பணியில் ஈடுபட்டவர்கள் அவுலியாவாகவும் இருக்கிறார்கள். எல்லா அவுலியாக்களும் மக்களின் சீர்திருத்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல. 25வது கேள்வி. பாபா அவர்களே, காமிலான ஷேக் என்றால் என்ன? அவர்களின் அடையாளங்கள் யாவை? எல்லா துறையிலையுமே போலிகள் வந்துடுறது மாதிரி இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பாதையிலும் போலிகள் நிறைய ஊடுருவிடுறாங்க. அப்போ பெரியார்கள் ஒரு காமில் தன்மை பெற்ற காமிலான ஷேக், அதாவது நப்சே காமிலா என்ற தரத்தை அடைந்திருக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதியாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான பிரதிநிதியாக மக்களை வழிநடத்தி சொல்லக்கூடிய, மக்களுக்கு தீனை எட்டி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களின் அடையாளங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியார்கள் சுட்டி காட்டுறாங்க. அவங்களுக்கு காமிலான ஷெய்கு, போலியான ஷெய்குன்னு இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் ஷெய்காவும் இருக்குவாங்க. அவர்கள் எல்லா இடத்துலையும் காமில் தன்மையை பார்க்கவும் முடியாது. ஒரு சிலர் ஷெய்கா இருக்கிறாங்க. ஆனால் காமில் தன்மை பெற்று அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடியவர்களுக்கு குறிப்பாக 3-4 அடையாளங்களை சுட்டி காட்டுவார்கள். 30 அடையாளங்கள் வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 30 அடையாளங்கள் வரைக்கும் இருந்தாலும் நம்ம சுருக்கமாக அந்த அத்தனையும் ஒரு 2-3 விஷயத்துல சொல்லிடுறோம். ஒன்றுன்றா, இந்த துனியாவின் மீது பற்றற்றவர்களாக இருப்பார்கள். பற்றற்றவர்களாக இருக்கக்கூடியனா துறவரன்னு அர்த்தம் இல்லை. மனைவி இல்லை, இது வேணாம் அது வேணாம்னு இல்லை. மக்களோடு மக்களாக வாழ்வார்கள், மனைவி மக்களோடு இருப்பார்கள், அக்கம் பக்கத்தில் எல்லா கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயங்களும் இருப்பாங்க.
இவர்கள் வெளிரங்க விதமான எல்லா விதமான சட்டத்திட்டங்களை பேணியவர்களாக தங்களுடைய கல்புகளை முழுமையாக இந்த துனியாவுடைய விஷயங்களில் ஈடுபடுத்தாமல் அல்லாவின் அளவில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பற்றற்ற நிலையின் இவர்களுக்கு தான் சூஃபியாக்கள்னு சொல்றாங்க. நம்முடைய இதுல துறவரம் என்பது இல்லை, இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பற்றற்ற நிலை தான். அதாவது தண்ணீரில் மிதந்தாலும் தாமரை இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அதே போல மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நிலையும் இந்த துனியாவுடைய எந்த விதமான ஆசாபாசங்களும் அவருடைய கல்வியில் ஒன்றும் செய்யாது என்பதாக இருக்கக்கூடிய நிலைகளுக்குள்ளதான் பற்றற்ற நிலை என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவதாக, அவர்கள் எந்த நேரமும் ஆகிரத்திற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டவராக இருக்க வேண்டும். இப்ப ஒரு மனிதர் இப்படி மனைவி மக்கள் இருக்கும்போது அவர் சம்பாத்தியம் செய்ய வேண்டியிருக்கு. தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் மக்களுடைய தேவை, தன்னை சார்ந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் சம்பாத்தியம் செய்யணும். அதுவும் இருந்தாலும் அதுவும் ஆகிரத்தின் ஒரு பகுதி. அல்லாஹ் சொன்னா அந்த கடமையை நிறைவேற்றுக்காக நான் செய்யறேன் அப்படின்ட்டு இருப்பினும் குறிப்பாக 2 நிலைகளை குறிப்பிடுவாங்க. ஒன்று ஹுகூகுல்லா, ஆகிரத்திற்கான அமல்கள் சொல்வது ஒன்று ஹுகூகுல்லா, இன்னொரு ஹுகூகுல் இபாத் அப்படின்னாங்க. அதாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை வணக்கங்கள் இபாதத்துகள் ஒன்று, அடுத்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இபாதத்துகள் ஒன்று. இந்த 2 விஷயத்திலையும் ஒன்று நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நஃபிலான இபாதத்துகள்ல இருக்கிறது, இன்னொன்று மக்களின் பணிகள்ல இருப்பது. இப்ப உதாரணத்துக்கு மக்களுக்கு வர்றாங்க, ஓதி பார்க்க வர்றாங்க, நசீதுக்காக வர்றாங்க, தங்களுடைய மன குறைகளை வெளிப்படுத்துறதுக்காக வர்றாங்க. இது எல்லாமே ஹுகூகுல் இபாத் என்ற அடிப்படையில் போயிடும். மற்றது நஃபிலான வணக்கங்கள், நோன்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஹுகூகுல்லா என்ற அடிப்படை இருக்கும். ஆக மொத்தத்தில் 2 நிலைகளிலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்காக மறுமைக்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டு கொண்டு ஒரு காமிலான ஷேகா இருக்கும். மூன்றாவதாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான நற்குண செயல்பாடுகளை வெளிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். நற்குணங்கள் அப்படின்னு எத்தனை விதம் இருக்கும், பொறுமை, அடக்கம், எளிமை, பணிவு அப்படின்னு நிறைய குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் அனைத்தையும் கொன்றவர்களாக, எல்லாவற்றிற்கும் மேலாக நற்குணத்திற்கு பெரியார்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் தனக்கு தீங்கு செய்தவருடைய குற்றங்களை மன்னித்து அவருக்கு பிரதி உபகாரம் செய்கிறாரோ அவர்தான் உண்மையான நற்குணசாலி என்பதாக கூறுகிறார்கள். நற்குணம் என்பதற்கு டெஃபினிஷன் கொடுக்கும் போது இப்படிதான் சொல்றாங்க, இந்த குண அமைப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகளை முழுமையாக பேணி நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல ஷரியத்தை முழுமையாக பேணி நடக்கக்கூடியவர்கள் நிலையில் இருக்க வேண்டும். இவர் தான் ஒரு காமிலான ஷேகா இருக்க முடியும். அதுக்காக நாம பாக்குற கோணத்துல எல்லாம் பார்த்துட்டு அவர் தப்பு செய்யறாருன்னு நினைச்சோம்னா அதுக்கு அவங்க பொறுப்பாக முடியாது. ஒரு மனிதன் ஒரு செய்கை இருப்பான், இவன் என்ன பெரிய செய்கை, இவர் இப்படி செய்யறாரு அப்படி செய்யறாரு, அவருடைய சில செயல்களை விமர்சிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு இல்ல, உண்மையிலேயே அவருடைய நிலை ஷரியத்தை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு நிலை, வெளிரங்கமாக ஷரியத்திற்கு மாறுபாடு செய்யாத நிலை இருக்கணும். இருந்தால் அவர் காமிலான ஷேகாக இருப்பார். 26வது கேள்வி, பாபா அவர்களே, ஷேக்மார்களின் கடமைகள் என்ன? இது ஷெய்குமார்களுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம். ஆனா ஷெய்கு ஏன் அவங்களோட கடமை என்னன்னு முரீதுங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு கொஸ்டின். ஷெய்குமார்கள் மக்களின் சீர்திருத்த பணி கொடுக்கப்பட்டவர்கள் தான் ஷெய்குமார்களா இருக்காங்க. மக்களின் சீர்திருத்த பணி கொடுக்கும் பொழுது மக்கள் அல்லாஹ் தஆலா நிறைய பேர்த்த அவங்கள்ட்ட அனுப்புவோம். அவர்களுக்கு வரக்கூடியவர்களின் நிலைகளுக்கு தகுந்தவாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸை பலவிதமா சொல்லியிருப்பாங்க, வரக்கூடிய சஹாபிகளின் நிலைகளுக்கு தகுந்த மாதிரி. அதே போல தன்னிடத்தில் வரக்கூடிய மக்களின் அறிவுகளுக்கு தகுந்தவாறு, நிலைமைகளுக்கு தகுந்தவாறு அவரை பக்குவப்படுத்தக்கூடிய, அவருக்கு கொடுக்கக்கூடிய திக்ருகள் அவராதுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஷேகா ஒரு நபராக இருக்கணும் ஒன்று. அடுத்து பார்த்தோம்னா முரீதின்களை அமானிதமாக முழுமையாக பேணக்கூடியவராக இருக்கிறாங்க. முரீதின் அல்லாஹ் தஆலா இது எப்படி அமானிதம்னா, ஒரு மனைவியும் அவனுக்கு அந்த மனைவியின் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அமானிதம் என்று எப்படி சையத் ரீதியாக நம்ம ஏத்துக்கிறோமோ அதே போல தன்னை அடைய வேண்டும், அதாவது அல்லாவை அடைய வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு அடியான், அது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், என்னை அடைய வேண்டும் என்று இருக்கக்கூடிய என்னுடைய அடியானை இவருக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து அவரை பாதுகாப்பாயா, அவருக்கு கற்றுக்கொடு, அதாவது என்னை அடையக்கூடிய வழிமுறைகளையும் பயிற்சி முறைகளையும் அவருக்கு கற்றுக்கொடுன்னு அல்லாஹ் தஆலா அந்த நபரை முரீதை செய்கிடத்தில் அமானிதமா ஒப்படைக்கிறான் அல்லாஹ். அந்த அமானிதத்தை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும், அமானிதத்தை எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உணர்வோடு அந்த செய்கை நடக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். செய்கை தன்னுடைய நப்சு ஆசைப்படுறதுக்காக முரீதை திட்டவும் கூடாது. அவருக்கு அதே நேரத்துல பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சொல்லுவாங்க, அவங்க மிலிட்டரியில இருக்க போகும்போது பயிற்சி கொடுப்பாங்களாம். பயிற்சி கொடுக்கும்போது மாணவர்கள்லாம் தப்புமா செய்வாங்களாம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இவங்க மென்மையான பாடத்துல இப்படி செய்யாத அப்படி செய்யணும் மென்மையா சொல்லி கொடுப்பாங்களாம். அதை மற்றவர்கள் குறை சொல்லுவாங்களாம்.
அப்ப சொன்னாங்க பாபாஜி, உடனே எடுத்த எடுப்புலயே அவர் என்ன கரெக்டா யாராலும் செய்ய முடியாது. எடுத்த எடுப்புலயே முதல் முயற்சியிலே யாராலும் சரியாக செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் தவறு வரத்தான் செய்யும். அப்படிங்கிற மாதிரி பையத்தான உடனே எல்லோருட்டிலும் சீர்திருத்தம் வந்துட முடியாது. எல்லோரும் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு முழுமையா நடக்கக்கூடிய தன்மையில இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை சீர்திருத்தக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக செய்குமாரில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னும் சில உள்விதமான விளக்கங்கள்லாம் இருக்கு. குறிப்பாக நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு முரீது அமானிதமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு தகுதியான முறையில் அவர் எந்த நிலையில் அஹமது கபீர் ரிஃபாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட பையத்தாக போகும்போது அவங்க ஒரு சில விஷயங்களை பேணுவாங்க. அப்படின்னு அவரை ஒளிச்சுட்டு 2 ரக்கா தொலை வச்சுட்டு தன்னுடைய முன்னால உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட அல்லாஹ்வுடைய இஸ்முகள் ஒன்றொன்றையும் அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இஸ்முகள் ஒன்றொன்றையும் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது இந்த அமைப்பு எப்படின்னா, அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த ஹல்குகளின் மூலமாக ஒவ்வொரு சிபத்தையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கான். ஒவ்வொருத்தருடையும் இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்திலையும் ஒரே மாதிரியான சிபத்துகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு விதமான சிபத்துகளை வச்சிருக்கான். அப்ப அந்த திருநாமத்தை அந்த மனிதர் உச்சரிக்கும் பொழுது அஹ்மது கபீர் ரிஃபாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவரிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஹாலின் நிலையின் மாற்றத்தை உணர்ந்து அவர் இந்த தன்மையில இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு பயது கொடுப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரியான பயிற்சி கொடுப்பாங்க. இதே போல முரீதிகளின் நிலைகளை அறிந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய நிலையில இன்னும் பல விதமான உள்கடமைகள் எல்லாம் இருக்கும். அனைத்தையும் பேணக்கூடியவராக செய்கு இருக்க வேண்டும். இது செய்கு முரீதும் அப்படின்ற நிலைமையில நம்ம சிஸ்திபா பேசியிருப்பாங்க போன வருஷத்துக்கு முதல் வருஷமும் போன வருஷத்துலயும் பயன்லயும் அவங்களோட பயன் இருக்கு. அதுல நிறைய பார்க்கலாம் இன்ஷா. 27வது கேள்வி. பாபா அவர்களே, போலி ஷேக்மார்களை எவ்வாறு அடையாளம் காண்பது? போலி ஷேகுமார்கள்ட்ட ஷரியத் இருக்காது. ஒண்ணு, ஷரியத்தை அவர்கள் பேணக்கூடியவர்களா இருக்க மாட்டாங்க. துனியாவுடைய விஷயங்கள் அவருடைய விஷயங்கள், அதாவது வெளிரங்க ரீதியாக குற்றம் காண்பதும் இல்லாம உண்மையிலேயே தேட்டமுடையவர்களாக துனியாவின் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நிலையிலும் நிறைய இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து அடையாளம் கண்டுக்கலாம். 2, அடுத்து சிஜ்ரா பூர்த்தி பெறாததாக இருக்கும். கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் பையத்தாயிருப்பாரு. பையத்தானவொடனே அவங்க செய்கு கிலாபத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு செய்கு கனவுல கிலாபத்தை கொடுத்தாரு அப்படின்னு இவர் பையத்து கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் போலி செய்கு தான். ஒருத்தர் கிலாபத்து வாங்கியிருந்தாலும் சில நேரத்துல அது இந்த கலிஃபாவுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். கலிஃபாக்கள் அனைவருமே ஷெய்கும் ஆக முடியாது. அப்படிங்கும்போது முரீது ஆக இருக்கக்கூடிய அனைவர்களையுமே அந்த தன்மையை பெற முடியாது. அந்த சீர்திருத்தம் பெற்று அல்லாவால் அறிவிக்கக்கூடிய ஒரு ஷெய்குக்கு அல்லாஹ் தஆலா சில நிலைகளை அறிவிச்சு கொடுக்குறான். ஒரு கிலாபத்து கொடுக்குறாங்க. அந்த கிலாபத்தின் போது இந்த மனிதர் மக்களின் சீர்திருத்தவாதியாக ஷெய்காக ஆவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அறிவிப்புகள் இருக்கு. அந்த அறிவிப்புகள் இல்லாத நிலையில ஒரு மனிதர் நானும் ஷெய்கு தான் அப்படின்னு வெளிப்பட்டார் அப்படின்னா அவரெல்லாம் போலியான ஷெய்கு தான். அது ஷெய்கிட்ட இருந்து முழுமையான அங்கீகாரம் பெற்றவராக வரணும். சிஜரா பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். சரியத்தை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். வெளிரங்கம் நம்ம பார்க்கும்போது சரியத்தை பேண வேண்டும். ஒரு சைகிடத்திலிருந்து கிலாபத் பெற்றவராக இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான 3 அடையாளங்கள். 28வது கேள்வி. பாபா அவர்களே, முரீது என்றால் யார்? முரீதின் கடமைகள் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு போதித்த அந்த இறைவனை பற்றிய ஆன்மீக ரகசியங்களை அறியக்கூடிய கல்வியை நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் கற்றுக் கொடுப்பவர் ஷெய்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை கற்றுக்கொள்ள நாடுபவர் முரீதாக இருக்கிறார். அதாவது ஆன்மீக ஆசிரியர் ஷெய்கு என்றும் ஆன்மீக மாணவர் முரீது என்றும் சொல்லப்படுகிறார். முரீதின் கடமைகள் என்ன? ஒரு ஆன்மீக ஆசிரியரை தேடக்கூடிய ஒரு முரீது முதல்ல நாம எதுக்கு ஆன்மீக ஆசிரியரை தேடி இருக்கோங்கிறதுல கவனம் வேணும். ஒரு முரீது இடத்தில் எதுக்காக முரீதாகிறோம்? இறை பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ஷெய்கிட்ட நம்ம பையத்தாகிறோம், முரீதாகிறோம் அப்படிங்கிற நியத்தை கரெக்டா முதல்ல வச்சுக்கணும். அப்போ இந்த அல்லாவை காட்டி கொடுக்கக்கூடிய ஆசிரியராக, அல்லாவின் நெருக்கத்தை அடையக்கூடிய வழிமுறைகளை காட்டி கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கிறதுனால ஷெய்கிடத்தில் நடக்கக்கூடிய அதவுகள் நிறைய இருக்கு. அதை எல்லாமே சொல்ல முடியாது. இருப்பினும் ஒரே ஒரு விஷயத்தை முழுமையா பேணிக்கணும். நாம் நம்முடைய ஷெய்கை எந்த விதத்திலும் குறை காணக்கூடாது. கண் முன்னால ஒரு ஷெய்கை தவறாக கண்டாலும் அது ஷெய்குடைய பாவம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாம அதனுடைய விளக்கம் நமக்கு புரியலையே அப்படிங்கிற நிலையில தான் இருக்கணும். அந்த நிலையில ஒரு ஷெய்கு ஒரு முரீது இருந்தா தான் அதனுடைய அசலான விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு ஷெய்கிட்ட அதிகமான முரீதுங்கள் உருவாயிட்டாங்க. அந்த அதிகமான முரீதுகள் அவங்களுக்கு தனிமையே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க பார்த்தாங்க முரீதுங்கள்ட்ட இருந்து
முரீதுல தொல்லை அதிகமாக இருக்குது. தொல்லைனா சில வேண்டாத அவர்களுக்கு தனிமை கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறதுனால ஒரு பெண்ணுடைய உருவத்தை தன்னுடைய தவஜுகாத்தின் மூலமாக உருவாக்குனாங்க. அந்த பெண்ணுடைய அந்த உருவத்துல அப்படி கையை போட்டு இடுப்புல கை போட்டு போற மாதிரி ஒரு ரூம்குள்ள போற மாதிரி பார்த்தாங்க. இதை பார்த்த முரீதுங்கள்லாம் ஷைக் வெளியேட்டில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காண போயிட்டாங்க. ஒரே ஒரு முரீது மட்டும் சுடுதண்ணி வச்சுட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்து ஷைக்கு பார்த்தாங்க. ஷைக்கு பார்த்தோன்னே என்னப்பா எல்லாம் எங்க போயிட்டாங்க? இல்லை ஷைக் அவர்களே, தாங்கள் இந்த மாதிரி போனோன்னே எல்லாரும் தாங்கள் தவறான வழியில போயிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, ஏப்பா நீ மட்டும் ஏன்ப்பா போல? நீங்க எப்படி போனாலும் அது உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள சம்பந்தம். நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க அல்லாஹ்ட்ட நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன். நான் அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளாம நான் உங்கள்ட்ட இருந்து போக மாட்டேன். நீங்களும் ஒரு மனிதர் தான், தேவைகள் இருக்கலாம் என்பதற்காக உங்களுக்கு சுடுதண்ணி நான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சபாஸ், நீ தான்ப்பா உண்மையான முரீதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஞான நிலைகளை எல்லாம் அந்த முரீதுக்கு காட்டி விட்டுறான். இந்த மாதிரி ஒரு முரீது இருக்கணும். அதுக்காக எல்லா செய்யுமவர்கள் இந்த மாதிரியான நிலையை வெளிப்படுத்துவாங்கிற அவசியம் இல்லை. இங்க செய்கிட்ட நின்றா ஒரு அதிருப்தி, உட்காந்தா அதிருப்தி அப்படிங்கிற நிலையில தான் இன்றைய முரீதுகள் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை முதல்ல பேணணும். அதற்கடுத்து கொடுக்கக்கூடிய அவுராதுகள், திக்ருகள், அவுராதுகளை நியமமாக செய்யக்கூடிய நிலையில், ஹலால் ஹராம் பேணி நடக்கக்கூடிய நிலையில் எல்லாம் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஆரணி பாபா முரீதுகளின் கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிதாப் போட்டிருக்காங்க, ஒரு சின்ன பிட்டு. இதை தேவைப்படுறவங்க வந்து ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.